வணக்கம் நேயர்களே. சேனலுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு தொடர்ந்து பாருங்க. இன்று நாம் கேட்க இருக்கும் கதை அந்தரங்கம் புனிதமானது. எழுதியவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். இந்த கதையில் தப்பான நடத்தையுள்ள அப்பாவை தட்டி கேட்குறான் மகன். அதற்கு அவன் அப்பா அம்மா சொன்ன பதில் என்ன? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். ஆனால் நீங்கள் யார் பேசுறது என்று அந்த பெண் கேட்டதும் பல்லை கடித்து கொண்டு நான் அவர் மகன் வேணு என்றான். சில நொடிகளில் ஹலோ, நான் சுந்தரம் என்று அவன் அப்பா கூற, நான் வேணு பேசுகிறேன், நான் உங்களோட கொஞ்சம் பேசணும், தனியாக பேசணும் என்றான். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கே வந்துடுவேன். அவனும் எனக்கு அதை பற்றி வீட்டில் பேச விருப்பம் இல்லை, அதனால் அங்கேயே வந்துடுறேன் என்றான். ஓ ஐசி, சரி வாயேன் என்றார் அவர். தேங்க்ஸ் என்று ரிசீவரை வைத்தான் அவன். வியர்வையை தொடச்சிக்கிட்டு ஒரு பெரிய மகத்தான காரியத்துக்கு போகிற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கிட்டான் வேணு. அவருடைய கேடுகட்ட விஷயத்தை அவரிடமே சொல்லி அம்பலப்படுத்தணும் என்று நினைத்து அந்த கடிதத்தையும் எடுத்து வைத்து கொண்டான் ஆதாரத்திற்காக. அப்பாவின் மேஜை டிராயரை கள்ளச்சாவியால் திறந்ததற்கு அவர் கண்டிப்பாக ஆத்திரப்படலாம். ஆனால் இவர் கள்ளக்காதல் முன்பு எனக்கு அது தப்பாகவே படலை. முந்த நாள் கூட அவர் அவளோட சினிமாவுக்கு போயிருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவருடைய ரூமையே சோதனை போட்டேன். இதற்கிடையே வேணு வெளியே கிளம்ப லேடிஸ் கிளப்புக்கு புறப்பட்டு கொண்டிருந்த அவன் அம்மா ரமணி அம்மா அவனுக்கு எதிரே வந்தார். சோர்ந்திருந்த மகனை கண்ட ரமணி அம்மா, என்னடா வேணு, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு என்று கேட்க அவன் ஒன்றும் சொல்லாமல் போகவே, சரி ஏதோ அவன் வயசுக்குரிய ஏதாவது அந்தரங்கமான பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கலாம் என்று அமைதியானாள். இந்த அசட்டு அம்மாவை அப்பா நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு என்று நினைத்த அவன் அவளுடைய உதட்டு சாயத்தையும் பவுடர் பூச்சியும் கண்டு மேலும் கோபமடைந்தான். இந்த பொறுப்பற்ற அம்மாவும் ஒழுக்கங்கெட்ட தந்தையும் என் தம்பிகளையும் தங்கையும் எப்படி வளர்க்க போகிறாங்களோ தெரியல. நல்ல காலம் நான் தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். வேணுவின் தந்தை சுந்தரமும் தாய் ரமணியும் 25 வருடங்களுக்கு முன்பே கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போது காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். இருவரும் வெவ்வேறு ஜாதியினர் என்பதால் பெற்றோரை விரோதித்து கொண்டே அவளை கைப்பிடித்தார் சுந்தரம். வேணுவின் தாய் ரமணி அம்மா மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். சுந்தரத்தின் தந்தை கணபதியா பிள்ளையும் அவர் மனைவி விசாலமும் வேணு பிறந்த பிறகே அவனை காண ஓடோடி வர அவர்கள் குடும்பங்களும் இணைந்தன. வேணுவுக்கு 6 வயதாகும் பொழுது கணபதியா பிள்ளை பேரனை தன்னுடன் அழைத்துச் செல்வதாக கூறி அழைத்துச் சென்றார். ஆச்சாரமாக வளர்த்த மகனைத்தான் ஒருத்திக்கிட்ட பறி கொடுத்துட்டோம், அட்லீஸ்ட்டு பேரனையாவது நம்மக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் எண்ணம். வேணு தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்து படிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் எப்பயாவது லீவ் வரும்போது அப்பா அம்மாவை பார்க்க வருவான். அதுவும் ஏதோ உறவினரை பார்க்க வர மாதிரி வந்துட்டு போவான். கணபதியா பிள்ளை வீர சைவம், சிவபக்தர். அவங்க மனைவியை சொல்லவே வேணாம். விசாலம் அவங்க புருஷன் முன்னால் உட்காந்து கூட பேச மாட்டாங்க. தாத்தா பாட்டிக்கிட்டேயே வளர்ந்ததாலும் அப்பா அம்மாவனுடைய நடை உடை எல்லாமே வேறு மாதிரி இருந்ததாலும் அவனுக்கு எப்பவும் அவங்கள பார்க்குறச்ச ஒரு அந்நியமாக தான் உணர்ந்தான். அவன் அவ்வப்போது தனது தாத்தா பாட்டியையும் அப்பா அம்மாவையும் ஒப்பிட்டு பார்த்தான். அப்போதெல்லாம் அவனுக்கு தாத்தா பாட்டி மிகவும் லட்சிய தம்பதிகள் மாதிரியும் பண்புள்ளவர்களாகவும் தெரிஞ்சாங்க. கல்லூரி படிப்பை முடிச்சிட்ட பிறகு கூட அவனுக்கு தாத்தா பாட்டியை விட்டுட்டு வர மனசு வரல. அவன் அங்கேயே தங்கி விவசாயம் பார்க்குறேன்னு சொன்னது பாட்டிக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவன் தாத்தாவோ, நீயும் என்ன அவனோட சேர்ந்து பேசுகிற, நம்ம பையனை விட்டுட்டு இருந்தப்போ உன் மனசு கேட்டுதா, அது மாதிரி தானே அவனை பெற்றவங்களுக்கும் இருக்கும். படிப்புன்னு ஒரு காரணத்தை வச்சு இவ்வளோ காலம் இருந்தாச்சு, இப்போ அவன் பெற்றவங்களுக்கு பிள்ளையா அங்கே போய் இருக்கிறது தான் நியாயம். நீ எங்களோட இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆனால் இப்போது நீ அங்கேயும் இங்கேயுமா இருக்கலாமே, லீவுக்கு போயிட்டு வர மாதிரி என்று சமாதானம் சொன்னார் தாத்தா. ஒருவாறு சமாதானமாகி சென்னைக்கு வந்த வேணுவுக்கு வந்த 2 வாரத்திலேயே சலிப்பு தட்டிவிட்டது. எதுவுமே பிடிக்கவில்லை. அப்பா அம்மா எதிர்க்க டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதும், அப்பா அம்மாவுக்கு வேலை செய்கிறதும் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. இந்த 60 வயசுலேயும் காலையிலேயே குளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தாத்தாவுக்கு பாட்டி செய்கிற பணிவிடையெல்லாம் அவன் நினச்சி பார்த்தான். இந்த அம்மா பாட்டுக்கு சினிமாவுக்கு போவதும், லேடிஸ் கிளப்புக்கு போவதும், ஆனால் அதை பற்றி அவர் ஒன்றுமே கேட்காம இருக்காரே. இந்த அம்மாவும் அப்பாவை பற்றி ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லையே. ச்சே, என்ன உறவு, என்ன வாழ்க்கை இது என்று யோசித்தான். சரி, எப்படியோ போகட்டும், தாத்தாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கிராமத்துக்கே போய்விடணும் அப்படின்னு யோசித்தான் வேணு. ஆனால் போன வாரம் நடந்த சம்பவம் அவனுக்கு மேலும் அதிர்ச்சியையும் ஆத்திரத்தையும் அருவருப்பையும் தந்தது. இரவு 8 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. சுந்தரம் மாடியில் இருந்ததால் வேணு ஃபோனை எடுத்தான். இவன் ஹலோ சொல்ல, நான் தான் வத்சலா பேசுகிறேன். காலேஜ்லேயே மீட் பண்ணணும்னு வந்தேன். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க. சவுண்ட் ஆஃப் மியூசிக் இன்றைக்கி தான் கடைசியாம். நைட் போகலாமா? என்ன ஒன்றும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க? எதுவும் பேசாமல் ராங் நம்பராக இருக்குமோ என்று நினைத்தான் வேணு. ஆனால் காலேஜ்லேயே சந்திக்க வந்ததாக சொன்னது அவனது சந்தேகத்தை அதிகமாக்கவே அவன் ஃபோனை வைத்துவிட்டு அடுத்த அறையில் போய் படபடக்க பேசாமல் உட்காந்துக்கிட்டான். சற்று நேரத்தில் மீண்டும் ஃபோன் வர மாடியிலிருந்து வந்த சுந்தரம் ஃபோனை எடுத்தார். வேணு அப்பா பேசுகிறத ஒட்டு கேட்க ஆரம்பித்தான். இல்லை, நான் மாடியில் இருந்தேன். ஓ, இட்ஸ் ஆல்ரைட். ஒருவேளை என் மூத்த மகனாக இருக்கலாம். ஆமாம், அவன் இவ்வளோ நாள் ஊரில் இருந்தான். சரி, நான் சமாளிச்சுக்கிறேன், டோன்ட் வரி, பாய் என்று அவர் சம்பாஷணையை முடிப்பதற்கு முன் வேணு அந்த அறையிலிருந்து வெளியே போய்விட்டான். அன்னிலிருந்து அப்பா முகத்தில் விழிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருந்தான் வேணு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வீட்டில் யாரும் இல்லாத இருந்த ஒரு சமயத்தில் மாற்று சாவிகளை கொண்டு அப்பா ரூமில் இருந்த அலமாரி, ட்ராயர் எல்லாத்தையும் திறந்து துருவி தேடி பார்த்தான் வேணு. தப்பு செய்கிற அப்பாவை பார்த்து நான் ஏன் ஒழியணும், அவருக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லணும், அதுதான் என் கடமை என்று நினைத்தான் அவன். வீட்டில் பேசினா அம்மாவுக்கு தெரிஞ்சிடுமே, அதனால் வெளியில் எங்கேயாவது அவரை சந்தித்து இதை பற்றி பேசணும். ஒருவேளை அவர் இதை ஏற்றுக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். அதை முதல்ல நான் போய் தைரியமாக இதை பற்றி அவர்கிட்ட உடைச்சி பேசணும். எப்படியாவது அப்பா கிட்ட இதை பற்றி பேசிடணும்னு நினச்ச வேணு அவர் கூட பீச்சுக்கு போனான். வேணு கடற்கரை மணலில் உட்கார்ந்து கொண்டு அவர் முகத்தை பார்க்குறதும் யோசிக்கிறதுமா இருந்தான். வேணு எதை பற்றி பேச தன்னை கூப்பிட்ருக்கான் அப்படிங்கிறது சுந்தரத்துக்கு ஓரளவு மனசுக்குள்ளேயே தெரியும். இந்த டெலிஃபோன் சம்பவத்துக்கு பிறகு அவன் தன்னை பார்ப்பதை தவிர்க்கிறதையும் அவர் உணர்ந்து தான் இருந்தார். அவர் தானாக எதுவும் பேச விரும்பலை. வேணு, ஐ எம் சாரி, இது ரொம்பவும் வெட்கப்படத்தக்க விஷயம் என்று ஆங்கிலத்தில் ஆரம்பித்தான். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா என்று அவன் கேட்க அவரும் தலையை ஆட்டினார். நீங்கள் இப்படிப்பட்ட மனுஷராக இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. வேணு, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, பொறுமையாக யோசி என்றார் சுந்தரம். ஆமாம், இது நம்ம குடும்ப பிரச்சனை. உங்கள் வயசுக்கு தகுந்த செயலா இது? நீங்கள் அம்மாவை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க என்றான். வேணு, உன் அம்மாவை இதில் இழுக்காத. உன்னை விட எனக்கு அவளை தெரியும். நாங்கள் 2 பேரும் 25 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கோம். எங்கள் இறுதி காலம் வரை ஒன்றா வாழ்க்கை நடத்துவோம். நீ மேலே சொல்லு என்றார். நீங்கள் என் அம்மாவை ஏமாற்றி போலியான வாழ்க்கை வாழ்கிறீங்க. உங்களுக்கு எதிராக நிறைய ஆதாரம் நான் வச்சுருக்கேன். இதோ உங்கள் மேஜை டிராயரில் எடுத்த ஒரு கடிதம்.
பாக்கெட்டில் இருந்த கடிதத்தை அவர் மேல் வீசிவிட்டு, நீங்கள் எனக்கு தகப்பன், எனக்கு இதையெல்லாம் கேட்க ஏற்பட்ட நிர்பந்தத்துக்கு வருந்துறேன். இனிமேலாவது நீங்கள் இதெல்லாம் திருத்திக்கோங்க என்றான் அவன். தாத்தா சொல்லியிருக்கிறார், நீங்களும் அம்மாவும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னு. இந்த காதல் விவகாரம் எல்லாம் கடைசியில் இப்படித்தான் முடியுமோ என்று கேட்டான். அவர் மௌனமாக இருந்துவிட்டு, சரி, இதில் உன்னை பாதிக்கிற விஷயம் என்னன்னு சொல்லு என்றார். அப்பா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர், கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவர், 4 பிள்ளைகளுக்கு தந்தை. இந்த வயசில் நீங்கள் இப்படி இருந்தால் உங்கள் குடும்ப அந்தஸ்து, சமூக அந்தஸ்து இதெல்லாம் சீர்கெட்டு போகாதா? வேணும், என் பர்சனல் விஷயங்களை, அதுவும் அந்தரங்க விஷயங்களை உன் கூட பரிமாறிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. குடும்ப அந்தஸ்து, சமூக அந்தஸ்து அப்படின்னெல்லாம் ஏதேதோ சொன்னேன். அதையெல்லாம் சரியான முறையில் பார்த்து கொள்கிற வலிமை என்கிட்ட இருக்குது. என்னுடைய அந்த வலிமையை உங்ககிட்ட எதுக்கு நான் நிரூபிக்கணும் என்றார் அவர். என்ன, என்கிட்ட ஏன் நிரூபிக்கணுமா? நான் உங்கள் மனைவியின் மகன். நீங்கள் என் அம்மாவுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீங்க. அவள் என்னை பற்றி உன்னிடம் புகார் செய்தாளா? இல்லை. பின்ன நீ எதற்கு அத்துமீறி எங்கள் தாம்பத்திய விவகாரத்தில் குறுக்கிடுற? நான் உங்கள் மகன், இது என் கடமை என்று வேணு சொல்ல, நோ சன், இது உன் கடமை இல்லை. இதில் தலையிடும் அதிகாரம் ஒரு மகனுக்கு இல்லை மகனே. அவர் உறவை முறித்து கொண்டு அவர் முகத்தில் விழிக்காமல் எங்காவது ஓடிவிட வேண்டும் என்று அவன் நினைத்தபோது அவன் குழப்பத்தில் இருப்பதை அறிந்து அவனது கையை பற்றினார். அப்பா, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப அவமானமாக இருக்கே. நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் நடந்துக்கணும்? நீ வயசு வந்த ஆண் பிள்ளை, இப்படி என்னை கேட்கலாமா? உன்னோட நல்ல உணர்ச்சி எனக்கு புரியுது. ஆனால் ஏதாவது தப்பாக தோணுச்சுன்னா அதை மனசுலேயே அடக்கி வச்சுக்கோ. காலப்போக்கில் எது சரி எது தப்பு அப்படின்னு உனக்கு தெரியும். ஒரு அப்பாங்கிற முறையில் நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன். ஆனால் நீ யோசிச்சுப்பார், ஒரு தகப்பனின் தனிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மகனே அவனை உளவு பார்க்கறதும், கள்ளத்தனமாக அவனது அந்தரங்கங்களில் பிரவேசிக்கிறதும் ரொம்பவும் அவமானகரமானது இல்லையா? நான் உன்னோட ஸ்தானத்தில் இருந்தால் இந்த செயலுக்காக வாழ்க்கை முழுசும் வெட்கப்படுவேன். அவர் அவனை மன்னிச்சதாக சொன்னதையும் அவனுடைய குற்றத்துக்கு அவனையே வெட்கப்படும்படி சொன்னதையும் அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவரை எந்த காலத்திலையும் திருத்த முடியாது என்று அவன் உணர்ந்தான். இதற்கு பிறகு அம்மாவிடம் சென்ற வேணு, எனக்கு இங்கே ஏண்டா வந்தோம்னு இருக்குது. யாரோ அந்நியர் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப அந்நியமாக இருக்குது. பாசம் கூட வெளிப்பூச்சாக இருக்குது. ஏதோ நீங்கள் எல்லாரும் பொய்யான வாழ்க்கை வாழற மாதிரி இருக்குது. நான் திரும்பவும் தாத்தா பாட்டிக்கிட்டே போயிடுறேன் என்று கூறினான். இப்போது திடீர்னு உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியும் தாத்தா வீட்டு வாழ்க்கைக்கும் நம்ம வீட்டு வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. ஆனால் நாங்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழற சுதந்திரத்தை கொடுத்து தானே வாழறோம். ஏன், நீ கூட சின்னவனாக இருக்கும்போது தாத்தா பாட்டி கூட போகிறேன்ட்டு அடம் பிடிக்கவே உன்னை உடனே அனுமதித்து அனுப்பிச்சிட்டோம் இல்லையா? அதனால் உனக்கு வேற என்ன கஷ்டம் இங்கே என்று கேட்டாள். அம்மா, எனக்கு அப்பாவின் நடத்தை பிடிக்கல. இதை உங்ககிட்ட சொன்னால் உனக்கும் அப்பாவுக்கும் மனஸ்தாபம் வருமேன்னு தான் நான் அமைதியாக இருந்து குழம்பிக்கிட்டே இருந்தேன். அம்மா, அவர் உனக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் எனக்கு இந்த அவமானமான ஒரு குடும்பத்தில் இருக்க பிடிக்கல. அவரை என்னால் திருத்த முடியாது. முடிஞ்சால் நீயே திருத்திக்கோ. இது உங்கள் விஷயம். நான் போகிறேன். வேணுவின் அம்மா கனிவோடு, வேணு உட்காரு, நீ ஏதோ உன்னை பற்றி சொல்லுவேன்னு பார்த்தா உங்கள் அப்பா பிரச்சனை பற்றி பேசுகிற, நல்ல வேடிக்கை என்று சிரித்தாள். அப்படின்னா உனக்கு ஏற்கனவே அதை பற்றியெல்லாம் தெரியுமா? நான் அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிக்க விரும்பினதே இல்லை வேணு. உன் அப்பா அறிவாளி, படிப்பாளி, சமூக அந்தஸ்து மிக்கவர். நீ இதையெல்லாம் நினச்சி பெருமைப்படணுமே தவிர எதை பற்றி உனக்கு முழுசாக தெரியாதோ, எது ரொம்பவும் அந்தரங்கமானதோ அதையெல்லாம் குடைஞ்சி வருத்தப்படுறதும் அவமானப்படுறதும் சரின்னு தோணுதா உனக்கு என்றாள். அம்மா,
என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது. ஏன், நான் அன்னைக்கு அந்த லவ் லெட்டரை அவர் மூஞ்சில வீசி எறிஞ்சப்போ கூட அவர் அதை மறுக்கலையே என்றான். வேணு, உனக்கும் அந்த மஞ்ச பத்திரிகைகளுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? நிஜமா நீ இப்படியெல்லாம் செய்தியா வேணு? அவர் எவ்வளோ உயர்ந்த மனுஷன், அவரை இப்படி கேவலமாக நடத்திட்டியே என்று பதறிக்கொண்டு சொன்னாள். இவள் என்ன மனுஷி, என்ன மனைவி என்று திகைத்த வேணு, அம்மா, உன்னுடைய நல்லத்துக்கும் குடும்பத்தோட நன்மைக்கும் தான் நான் இப்படி செய்தேன் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். வேணு, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது ஏன் விவகாரம்? எங்களுடைய தாம்பத்தியத்தில் அந்தரங்கத்தில் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை என்று அவள் அருவருத்து உடல் சிலிர்த்தாள். இந்த 25 வருஷம் நாங்கள் அமைதியாக வாழ்ந்திருக்கோம். கடைசி வரைக்கும் அப்படியே இருப்போம். அதனால் அந்த அமைதியை கெடுக்கிற எதையும் நான் விரும்பி தலையிடுறதில்ல. எனக்கும் இது லேசாக தெரியும். அதனால் என்ன, என்னை விட அவருக்கு இனிய துணையாக யாரும் இருக்க முடியாது. நீ சொல்கிறியே, அதை பற்றி எனக்கும் மனசில் நிறைய வருத்தம் இருக்குது என்று கூறும்போதே அவள் கண்களிலிருந்து தாரை தாரையாய் கண்ணீர் வடிந்தது. அவள் அதை துடைத்து கொண்டு, வேணு, நீ நினைக்கிறா போல வாழ்க்கை ரொம்ப சிம்பிள் இல்லைடா, அது ரொம்ப சிக்கலானது, குழப்பமானது வேணு. என்னோட பிடியில் அவர் எப்போதும் இருக்கணுங்கிறதுக்காக இந்த குடும்பத்தோட அமைதியையும் கௌரவத்தையும் என் குழந்தைகளுடைய எதிர்காலத்தையும் விலையாக கொடுக்குற அளவுக்கு நான் சுயநலக்காரியாக இருக்க விரும்புறது கேவலமானது. அதனால் நான் சோக வாழ்க்கை வாழறேன்னு நீ நினச்சிக்காத. இது ஒரு சின்ன துயரம்தான். ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துறதுன்னா என்ன? அவங்களுடைய அந்தரங்கமான ஒரு பலவீனம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது அவங்களோட மற்ற தகுதிகளையும் பெருமைகளையும் குலைக்காமல் அந்த பலவீனமும் சேர்ந்தது தான் அவங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஒருவரின் அந்தரங்கம் புனிதமானது. இட் இஸ் சம்திங் சீக்ரெட். வேணும், இதில் இன்னொரு 2வது மனிதர் பிரவேசிக்கிறது யாராக இருந்தாலும் ரொம்ப காட்டுமிராண்டித்தனமானது, அசிங்கமானது என்றாள் அவள். அம்மா, நீ அவரோட மனைவி. ஸோ வாட்? அந்த உரிமையை நான் துஷ்பிரயோகம் செஞ்சால் அந்த உரிமையே எனக்கு மறுக்கப்படலாம் இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கு வேணும். அதை நம்ம கௌரவிக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். என்னால் நீ கேட்ட மாதிரி அவரை கேட்க முடியுமா? கற்பனை கூட பண்ண முடியல. ஆனால் நீ செஞ்சிட்ட. உங்கள் அப்பா ரொம்பவும் ஸ்ட்ராங் மேன். அவர் இதையும் தாங்கிக்கிட்டு தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் தாண்டி நிச்சயமாக ஒரு நாள் வந்துடுவார். வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது வேணும். வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். வேணு யாரிடமும் சொல்லாமல் தாத்தா ஊருக்கு சென்று விட்டான். சில நாள் கழித்து ஒரு கடிதம் வந்தது. அதில் முக்கியமான வரிகள் இவைதான். நான் தாத்தாவின் பேரனாகத்தான் இருக்க லாயக்கானவன். வந்துவிட்டேன். உங்கள் வாழ்க்கை நெறிகள் புரியாமல் தவறு செய்திருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு வேணு என்று எழுதியிருந்தது. கடிதத்தை படித்ததும் சுந்தரமும் ரமணி அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பழமைவாதிகள் என்பவர்கள் 70 வயசுக்கு மேல்தான் இருக்கணுங்கிறது இல்லை, 20 வயசுலேயும் இருக்கலாம் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். அந்த ஆழ்ந்த கவலையிலும் ஒரு சின்ன புன்னகையை வரவழைத்து கொண்டு, இன்னமுமா நீங்க என்று கேட்க அவர் அவளை தழுவிக்கொண்டார். அதன் பிறகு நடந்தவை அவர்களின் அந்தரங்க விவகாரங்கள். ஒரு லைக் போட்டு கமெண்ட் செய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.